சிறகடிக்க ஆசையில இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் அவங்கள்கிட்ட பேசுறதுக்காக அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இங்கேருந்து இருக்காதீங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க, நான் மனசு மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனாலுமே சொல்கிறத கேட்காம முத்துவும் மீனாவும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க ஆஃபீஸ் போகிறதுக்காக வெளியே வருவாங்க. அப்போ முத்துவையும் மீனாவையும் கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க ஆஃபீஸ்க்கு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுவாங்க. முத்துவும் மீனாவும் சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே இருப்பாங்க. ஈவினிங் ஆகுற வரைக்கும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த பையனோட அம்மாவும் பாட்டியும் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன பாட்டி, இவங்க இவ்வளோ நேரம் இங்கேயே இருக்காங்க, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கேயே ரொம்ப நேரமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கிறிஷ் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பேசுனியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இல்லையே, நான் இன்னும் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க நம்பரெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்தும் அவங்கள திட்டுறாங்க மீனாவை. உனக்கு அறிவு இருக்கா, நீ பாட்டுக்கு விட்டுட்டு வந்திருக்கா, அவங்க நம்பரெல்லாம் வாங்கணும்னு உனக்கு மூளை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆமாங்க, எனக்கு மூளை இல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கோவப்படுறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் விசாரித்து வித்யாவுக்கு கால் பண்ணி மகேஷ் நம்பரை வாங்கி கிருஷி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, இப்படி தான் நான் கால் பண்ணி கேட்டேன், கிருஷ் நல்லா தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. அடுத்து இவங்க இப்படியே இருக்கிறத பார்த்துட்டு பாவப்படுறாங்க. அவங்க அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, என்ன இப்படி இவ்வளோ நேரமாக இங்கேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு பூக்கார அக்கா வருவாங்க. மீனாவுக்கு தெரிஞ்ச பூக்கார அக்கா. அந்த அக்கா சொல்லுவாங்க, ஏன் மீனா இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைக்கா, இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை, இந்த வீட்டில் இருக்கிற ஆளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருக்காங்க. இந்த ஆளா ரொம்ப மோசமான ஆள், சிடு சிடுன்னு பேசுவான், ரொம்ப பூ கூட வாங்கவே மாட்டான், நீ வேற இவங்கிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்கவே முடியாது மீனா, நீ பேசாமல் இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இல்லைங்க, என்ன தான் இருந்தாலும் நாங்கள் மனசை மாற்ற ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி மீனா, என்னவோ பத்திரமா பேசிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கக்கா, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க. அப்புறம் ஈவினிங்காக வந்ததுமே அந்த பையனோட அம்மா சொல்கிறாங்க, அவங்க நீங்கள் ஆஃபீஸ்க்கு போன அப்புறந்தே இப்போ வரைக்கும் இங்கேயே தான் இருக்காங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்கள உள்ளே கூப்பிட்டு பேசுகிறாங்க. சாரி சார், எங்கள் வீட்டு பையன் இந்த மாதிரி பண்ணதுக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சாரி சொல்கிறான். நீங்கள் பாருங்கள், எதுக்கு இவ்வளோ நேரமாக அங்கேயே இருக்கீங்க காலையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டில் உக்காந்துட்டு போராட்டம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, ஐயோ இல்லை, அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ணல, கிறிஷ் தப்பு பண்ணான்னா நாங்கள் இல்லை, நியாயப்படுத்த விரும்பலை சார், ஆனாலுமே அவன் ஒரு சின்ன பையன், சீர்திருத்த பள்ளியிலெல்லாம் போட்டிங்கன்னா அவன் வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஃபீல் பண்ணுறாங்க. முத்து சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க கூட சின்ன வயசில் சீர்திருத்த பள்ளிக்கு போயிட்டு வந்தாங்க, அவங்களால இப்போ எந்த பெரிய வேலைக்கும் போக முடியல, ஏதோ கிடைச்ச வேலையை பிடிச்சின்னு செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு முத்து தான் அந்த சின்ன பையன், தெரியாத பையன் அப்படின்னு சொன்னது முத்து தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து என்ன நடக்குதுன்னா, முத்து கிறிஷுக்கு ஸ்கூலில் நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க அப்பா கிட்டே எடுத்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் நடந்தது, அதனால தான் கோவப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னோ சொல்கிறீங்க, ஆனால் நான் அந்த பையனுக்கு டெஸ்ட் வைப்பேன், அவன் எப்படி இருக்கான், அவனுக்கு யாரும் இல்லாதான் இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு சொல்லி டெஸ்ட் வைப்பேன், அப்போ தான் நான் நம்பி நான் கேஸை வாபஸ் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து போயிடுறாங்க. மகேஷ் கிட்டே கால் பண்ணி நாங்கள் கிறிஷை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அங்கே தான் வந்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மகேஷ் கேட்குறாங்க, நீங்கள் போன காரியம் என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, அந்த பையனோட அப்பா ஏதோ கிறிஷுக்கு டெஸ்ட் வைக்க போகிறாராம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரிங்க, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, கிறிஷை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து அங்கே வீட்டுக்கு போன இடத்துல சோஃபாவில் ரோகிணியோட பேக் இருந்திருக்கும். மகேஷ் அந்த பேக்கை பார்த்ததுமே அந்த பேக் மேலேயே உட்காந்துக்கிறாங்க. மீனா பார்த்துட்டு என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, இன்றைக்கெல்லாம் வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால தான் உட்காந்துட்டேன், கால் வலின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்து கிறிஷை பார்த்துட்டு, என்னடா இன்றைக்கெல்லாம் போர் அடிச்சிச்சா, எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அங்கிள், ரொம்ப போர் அடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது மகேஷ் அந்த பேக் மேலேயே உட்காந்துட்டாங்க. இப்போ அந்த பேக்கை மகேஷ் எப்படி மறைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.